யுத்த காலத்துல யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறதே இறுதியில முடியுது பார்த்தீங்களா? அது மட்டும் தான் பெரிய அளவுல எடுபடும். நடுவுல சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. அதுலயும் இந்த அமெரிக்கா, ஈரான் யுத்தம் விதிவிலக்கு. காரணம் என்ன அப்புட்ன்னா, ஒருத்தர் யுத்தம் அதாவது யுத்தத்துல 2 பேர் ஈடுபடுறார்கள். அமெரிக்கா 1, ஈரான் 1. இதுல அமெரிக்கா யுத்த நிறுத்தம் அப்படின்னு சொல்லி அறிவிக்குது. பேச்சுவார்த்தை ஓடுதுன்னு அறிவிக்குது. ஈரான பொறுத்தவரை இல்ல, இல்ல யுத்த நிறுத்தமும் இல்ல, பேச்சுவார்த்தையும் இல்ல அப்படின்னு ஒரு வித்தியாசமான யுத்த காலம். அந்த வித்தியாசமான யுத்த காலத்துல எந்த காலகட்டத்துல அமெரிக்கா சொல்லுச்சோ, பேச்சுவார்த்தை, யுத்தம் நிறுத்தம் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருந்துச்சோ, அதே காலகட்டத்துல தான் ஈரானோட கடற்படை தளபதிக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. ஈரான் இன்னும் கிளைம் பண்ணல. அதனால ஈரான் கிளைம் பண்ணும்போது அத விரிவா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இஸ்ரேல் மட்டும் அறிவிச்சிருக்கு. இதனால ஈரானுக்கு ஒரு பின்னடைவா அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு தளபதிகள போட்டு தள்ளும்போதும் ஈரானுக்கு பின்னடைவு அப்படிங்கிறது உறுதி. அதே சமயம் அடுத்த தளபதி ரீப்ளேஸ் பண்றாரு. அது அமெரிக்காவுக்கு தலைவலியா மாறிருது. காரணம் என்ன அப்படின்னா, இவராச்சும் ஓரளவு டிப்ளமேட்டிக்கா நடந்துக்கிறாரு. அடுத்து வரக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமா நடந்துக்கிறார்கள். இதுக்கு அவனே தேவலடா! அப்படிங்கிற மாரி கதை நெறைய இடத்துல மாறி போயிருது. அதனால இத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எந்த திசைக்கு போகுது அப்படின்னு. காரணம் கடற்படை தளபதி இவர போட்டு தள்ளுனனால ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனையவே ட்ரம்ப் முடிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி ட்ரம்பே சொல்றாரு. வெளியில யாராச்சும் சொன்னா பரவால்ல. "ஏப்பா அவர போட்டு தள்ளுனத கிளைம் பண்ண மாட்டேங்கிறான். ஆனா பிரச்சனை தீர்ந்தா மட்டும் கிளைம் பண்ணிக்கிறியே" அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, அவரு வெவ்வேறு விஷயத்துக்கு போயிருவாரு. அதனால ஒரு பயலும் அவர போய் கேள்வி கேட்கறதில்ல. அதுக்கு பதிலா இந்த விவகாரத்திலிருந்து எப்புட்றா விலகி ஓடுறதுன்னு தான் சிந்திக்கிறார்கள். அதுல முக்கியமான நாடு எது அப்புட்ன்னா, நேட்டோல இருந்து தான் கலகக் குரலே வருது. அமெரிக்கா பின்னாடி போவே கூடாது அப்படின்னு சொல்லி. அதுல ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் இறங்கி அடிக்கிறார்கள். காரணம் என்ன அப்புட்ன்னா, ஈராக் யுத்தத்துக்கு இவன் கூட போய் இன்னமும் நம்ம எந்திரிக்கல அப்படின்ட்டாய்ங்க. பெரிய குண்டா தூக்கி போட்டாய்ங்க. ஏன்டா ஈராக் யுத்தத்த முடிச்சு அவன் ஈரான் யுத்தத்தையே ஆரம்பிச்சுட்டான். இன்னமும் நீங்க எந்திரிக்கலைங்கிறீங்களேடா அப்படின்னு கேட்டா, ஆமா சார் படுபாவி பையன் கொண்டு போய் எங்கள தள்ளி விட்டு ஓடி போய்ட்டான். இன்னமும் நாங்க எந்திரிக்கல. தேவையில்லாம ஸ்பெயின், அமெரிக்காவுக்காக நாங்க எங்க பொருளாதார பலத்த இழந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார்கள். அந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கா அப்படின்னு கேட்டா, அந்த அவர் சொல்ற அளவுக்கு இல்ல. அதாவது அங்க உள்ள எதிர்க்கட்சிகள் கிளைம் பண்ற அளவுக்கு இல்லாட்டியும், ஸ்பெயினுக்கு தேவையில்லாத வேலை தான் அது. ஏது அமெரிக்கா பின்னாடி போய் ஈராக்ல இறங்குனது. ஈராக்க காட்டிலும் டபுள், ட்ரிபிள் மடங்கு ஈரான் இருக்கு. அங்க நம்ம போய் தலைய குடுக்க தேவையே கிடையாது. நம்ம தலைய குடுக்காட்டியும் அமெரிக்கா செய்ற வேலைக்கு நம்ம மட்டும் இல்ல, உலகம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பெரிய டீட்டெயிலா குண்ட தூக்கி போட்டார்கள் அமெரிக்கா மேல. காரணம் ட்ரம்ப் போய் மோதுற இடம் ஈரானு. அந்த ஈரானோட படைபலம் அப்படிங்கிறது ஜெர்மனிய காட்டிலும் கூட அப்படின்ட்டாய்ங்க. ஜெர்மனிய காட்டிலும் கூடயா? யோவ்! 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் கதாநாயகன். நான் சொல்றேன் நீ வேணா கிராஸ் செக் பண்ணிக்கன்ட்டாரு. கிராஸ் செக் பண்ணியே ஆகணும். ஜெர்மன் விட படைபலம் கூடவா அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு எண்ணிக்கையில கூட இருக்கு. அதனால தானே பெரிய மனுஷன் பொய் சொல்ல மாட்டார்ல. இல்லையே ட்ரம்ப் மூச்சுக்கு 300 தடவ சொல்றாரு அப்படின்னு சவுண்ட் வரும் நம்ம சைடு இருந்து. அதனால அந்த தெச பக்கமே நாங்க வரமாட்டோம். எங்கள கூப்பிட்டா தொலைச்சு புடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இது நேட்டோக்குள்ள பெரிய அளவு சவுண்ட் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, திடீர்னு பிரான்ஸோ, ஜெர்மனியோ மல்லு கட்டிட்டு நம்மளும் போவோம் அப்படின்னு போயிட்டாங்கன்னா, பின்னாடியே நம்மளும் போய் தான் ஆகணுங்கிறக்காக இப்பவே ஸ்பெயின் ஒரு பிரேக்கப் போட்டுருச்சு. ஜெர்மனி ஒர்த்தே இல்ல வாய் விட்டுறாத தொலைச்சு புடுவேன் அப்படிங்கிறதுக்கு தான் போட்டு விட்டது. பிரான்ஸ பொறுத்தவரை கவலையே இல்ல. மேக்ரான பொறுத்தவரை நம்ம ஆள் தான் அவரு. இந்தியாவுக்கு ரொம்ப நண்பர் தான். ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாரு. அந்த யுத்தத்திலேயே கதாநாயகனா பிரான்ஸ் மாறப்போகுது அப்படின்னு வீர வாள தூக்கிருவாரு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா ஆப்சென்ட் ஆயிருவாரு. அடுத்து 1 மாசம் கழிச்சு திரும்பி வந்து அதே மாரி பேசுவார். அதனால அவர பத்தி பெருசா நேட்டோல யாரும் கவலைப்படுறதில்ல. ஜெர்மனிய பொறுத்தவரையும் அவனுங்களும் அதே ரேஞ்சுல தான் உக்ரைன் யுத்தத்துல நடந்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அணைய போற விளக்க அப்படி காப்பாத்தி விட்டுருவாங்க. அதனால டக்குனு இவன ஃபர்ஸ்ட்டு பலி குடுத்துருவோம் அப்படின்னு ஸ்பெயின், இங்க பாரு நீ ஈரானுக்கு மேட்ச்சே கிடையாது, ஒர்த்தே கிடையாது அப்படின்னு தூக்கி வீசிருச்சு. சரி கூட்டாளிக தான் இப்படி அமெரிக்கா கால வார்றார்கள் அப்படின்னு கேட்டா, சொந்த நாட்டு அமெரிக்காக்குள்ளேயே கேட்குறாய்ங்க. ட்ரம்ப் இப்ப என்ன எதுக்காக ஈரான தாக்குறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்குறாய்ங்க. அவனுங்களே பதிலும் சொல்லிக்கிறாய்ங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ தொறந்து விட போறாராமா. இந்த ஆள் வம்பு இழுக்கிறதுக்கு முன்னாடி அது தொறந்து தானடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்காலயே கத்த ஆரம்பிக்கிறார்கள். இவன் சும்மா பில்லியன் கணக்குல கொண்டு போய் கொட்டிக்கிட்டே இருக்கார்கள். அதன் மூலியமா அமெரிக்காவுக்கு பெரிய அளவு லாபம் கிடையாது. உலகத்துக்கு லாபம் கிடையாது. ட்ரம்புக்கு மட்டுமே லாபம் அப்படின்னு சொல்லி பெரிய குண்டா ஸ்பெயின் போட்ட குண்டுல அமெரிக்காவோட முகத்திரை கிழியுது. அதே சமயம் அமெரிக்காக்குள்ளேயே ட்ரம்ப் மேல போட்ட குண்டுல
ட்ரம்போட முகத்திரை கிழியுது. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, இந்த ஈரான் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அமெரிக்கால ஃபேமஸா 2 பெட்டிங் சைட் இருக்கு. அஃபிஷியலாவே அலவுடு தான். அதுல பெட் கட்டியே பெரிய அளவுல கல்லாவ கட்டிட்டார்கள் ட்ரம்போட வகைராக்கள். அவரோட பிளட் ரிலேஷனா இருக்கட்டும், இல்ல அத தாண்டி ஒரு நட்பு வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும், அந்த 2 பெட்டிங் சைட்ல பெரிய அளவு இந்த ஈரான் யுத்தம் ஆரம்பிச்சதுலருந்து கல்லா கட்டுறாய்ங்க. ஏறக்குறைய தினமும் வெற்றி முகம்தான். இது பத்தாது அப்படின்னு சொல்லி, நேரடியாவும் ஸ்டாக் மார்க்கெட்லயும் பெரிய அளவுல ஒவ்வொரு நாளும் தாக்க மாட்டேன்னு சொல்லி ஏத்துறது, அப்புறம் தாக்கி இறக்குறது, பையி, செல்லுன்னு மாத்தி மாத்தி ட்ரிகர் ஆயி, ஆனா லாபம் மட்டும் இவர்களுக்கு பிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லா வகையிலயும் ட்ரம்ப் கல்லா கட்டுறாரு அப்படின்னு சொல்லி, ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் இப்ப ட்ரம்ப் மூஞ்சில கல்ல வீச ஆரம்பிச்சுட்டார்கள். ஆனா சொல்றது அமெரிக்கா அப்படிங்கிறனால இன்னொரு விஷயத்த சேர்த்து மறைச்சுட்டார்கள். இப்ப எல்லாருக்கும் பிரச்சனை தான். எனர்ஜி டிவிஷன்ல அடிபட்டனால. அமெரிக்காவுக்கும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, அவனுங்களுக்கும் பிரச்சனை. ஆனா ரொம்ப சுலபமா பணத்த அச்சடிச்சு சரி பண்ணி விட்டுருவாய்ங்க. அதனால அவர்களுக்கு பெரிய அளவு தலைவலி வரப்போறதில்ல. எப்படி இந்த யுத்தம் நடக்குது அப்படின்னா, ஆயுத கம்பெனிகள் மிகப்பெரிய அளவுல லாபம் சம்பாதிப்பாய்ங்க. ஆயுத கம்பெனி ஸ்டாக்க வாங்கி அமெரிக்க அரசியல்வாதிகள் மறைமுகமா லாபத்த பார்ப்பார்கள். அதே சமயம் ட்ரம்ப் ஒரு படி மேல போய் பெட்டிங் சைட்லலாம் கட்டி லாபத்த பாருங்கடா அப்படின்னு ஆட்கள இறக்கி விட்டாரு. அதுக்கடுத்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. இது இன்னைக்கு நேத்து கிடையாது. அவரோட ஃபர்ஸ்ட் டெர்ம்லயும் இந்த விளையாட்டு விளையாண்டாரு. அவரோட ஃபர்ஸ்ட் டெர்ம்ல ரஷ்யாக்கும், சவுதிக்கும் பெரிய அளவு சண்டை வந்து ஆயில் அவுட்புட்ட தாறுமாறா இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. ஆயில் பிரைஸ்லாம் அப்படியே அதல பாதாளத்துக்கு கீழ ஓடிப்போச்சு. அந்த காலகட்டங்கள்ல எல்லா நாடும் ஸ்டோரேஜ்லாம் புதுசா உருவாக்கி வாங்கி வச்சார்கள். அப்ப கோவிட் தாக்கத்துல இருந்து மீண்ட சமயம் அப்படிங்கிறனால பெரிய அளவு கன்சியூமும் ஆக மாட்டேன்ருச்சு. இருந்தாலும் பெரிய அளவு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்லாம் ஃபுல் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாங்கி வச்சார்கள். அமெரிக்கா மட்டும் வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாய்ங்க. ஏன் அப்புட்ன்னா, எல்லாரும் ஒவ்வொரு நாளும் பை ஆர்டர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார்கள். எப்ப இவர்கள் சமாதானம் ஆவார்கள், திருப்பி பிரைஸ் தூக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. ஆனா கரெக்ட்டா ட்ரம்ப் 2 பேர்ட்டயும், அதாவது ரஷ்யா அதிபர் புட்டின்ட்டயும் சரி, பட்டத்து இளவரசர் எம்பிஎஸ்ட்டயும் சரி, ஒரு சேர பேசி முடிச்ச அந்த நாள், அவர் பேசப்போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அமெரிக்காலருந்து ஒட்டு மொத்தமா எல்லா சப்ளையருக்கும், ரஷ்யாலருந்து வளைகுடா ஆயில் விக்கிறானோ அந்த காலகட்டத்துல, அத்தன நாடுகளுக்கும் பர்ச்சேஸ் ஆர்டர ரிலீஸ் பண்ணிட்டாய்ங்க. எந்த பாட்டம் பிரைஸ்ல அந்த பர்ச்சேஸ் ஆர்டர்ல பாட்டம் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ண ஒரே நாடு அமெரிக்கா தான். அப்படி பர்ச்சேஸ் ஆர்டர ரிலீஸ் பண்றார்கள். 3 மணி நேரத்துல இவரு பெரிய அளவுல 2 பேருக்கு ஃபோன் அடிச்சு பிரச்சனைய பேசுறாரு 2 மணி நேரம். 5 மணி நேரத்துல முடியுது. 5 மணி நேரம் கழிச்சு 5 மணி நேரத்துல முடியுது. இந்த விஷயம் ஃபிளாஷ் ஆகுது. 5 மணி நேரத்துக்கு முன்னாடி பர்ச்சேஸ் ஆர்டர்லாம் ரிலீஸ் பண்ணி, இவர்கள் டீல ஃபைனலைஸ் பண்ணி, அந்த காலகட்டங்கள்ல இவர்களோட எனர்ஜி டிவிஷன் அப்படி ஒரு லாபத்த கட்டுனார்கள். அதனால தலைவனுக்கு இது ஒண்ணும் புதுசு கிடையாது. இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்ட்டா செய்றார்கள். இன்னும் பல விஷயம் வரும். இப்ப தானே பெட்டிங் வருது. ஸ்டாக் மார்க்கெட்ல என்னப்பா இது திடீர்னு பெரிய பல்க் ஆர்டர் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறாய்ங்க. டேய் இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்கடா உங்க ஆளுங்க. இன்னமும் பல விஷயங்கள்ல ட்ரம்ப் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். நமக்கு தெரியாம இருக்கும். மிக விரைவில் சில விஷயங்கள் வரும். சில விஷயங்கள் வராமயே கூட போயிரும். அமெரிக்க, ஈரான் யுத்தத்துல உலகத்தையே ஒரு ஸ்டெப் கீழ இறக்கி வச்சிருக்கார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாரி ட்ரம்போட தனிப்பட்ட செல்வாக்கு, செல்வங்கள் அவரோட மக்கள் செல்வாக்கு கிடையாது. அவரோட பேங்க்ல இருக்கக்கூடிய செல்வங்கள் அப்படிங்கிறது, ஏறக்குறைய இன்னைக்கு நிலைமைக்கே ஒரு 10 படி ஏறிருச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.